மாமா போட்டோ? யார பாக்குறோமோ அந்த மாதிரி தான் குழந்தை பிறக்குமா? இந்த மாதிரி நேரத்துல அப்ப அவர் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது. முழிச்சா அவர் மாதிரி தான் பிறக்கும். நாம நம்ம முகத்தையே பாத்துக்குவோம். என்ன மாதிரியே அழகா குழந்தை பிறக்கணும். என்னத்த பாக்குறா? பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு வேற இருக்கிறா. எதை பாக்குறா? ஐயோ, அவனோட போட்டோ. என்ன தைரியம் இருந்தா அவனோட போட்டோவை ரசிச்சு பாக்குற அளவுக்கு வந்திருப்பா. வினா, ஏன் இப்படி கத்துறீங்க? கத்தாம இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கற? பார்த்தா தெரியலையா உங்களுக்கு? அதான் அசிங்கமா தெரியுதே. கண்ணு கெட்டு போச்சா உங்களுக்கு? வினா, இப்ப என்ன ஆச்சு? நாங்க உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்கற. அதுவா, கர்ப்பமா இருக்கும்போது யார அடிக்கடி பாக்குறோமோ அவங்க முகம் மாதிரியே குழந்தை பிறக்குமா. அதான் பாத்துட்டு இருந்தேன். என்ன தைரியம் இருந்தா இதை என்கிட்டயே சொல்லுவா. என்ன முழிக்கிறீங்க? ஓ நினைப்பு அந்த அளவுக்கு போயிடுச்சா? இதுல தப்பு என்ன இருக்கு? போய் வேலையை பாருங்க, போங்க. இனி தினம் தினம் கண்ணாடி தான் பாக்கணும். அவ போறா, இவன் வரா. குழந்தை பிறந்து யாராவது பார்த்து என்ன குழந்தை அப்பா மாதிரி இல்ல சகல மாதிரி இருக்குன்னு கேட்கணும். நான் நாண்டுகிட்டு தொங்கணும். அதானே? இரு, குழந்தை பிறந்தாதானடி இதெல்லாம். பிறக்கிறதுக்கு முன்னாடியே அழிச்சிடுறேன். அத்தை, இந்தாங்க. மாமா. சத்யா, இன்னைக்கு உருண்டை குழம்பு வச்சிருக்கியாம்மா? சாம்பார்னு சொன்னீங்களா அத்தை? இல்லம்மா, உனக்கு அது பிடிக்குமே தான் சொன்னேன். சரிங்க அத்தை. ஜானகி, மார்க்கெட்டு போகணும்னு சொன்னீங்க. நான் சத்யா கூட போயிட்டு வந்துடுறேங்க. அப்பா இந்தாங்கப்பா கண்ணாடி. குடும்பா, உள்ளே வச்சுட்டு ரொம்ப வந்துட்டீங்க. நேரமா இதான் தேடிட்டு இருக்கேன். என்னக்கா இது? நேத்துதான் அடித்தடி ரகலையாச்சு. சத்யாவை அப்படி கோச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்னமோ ஒன்னா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியலையேடி. என்னங்க என்ன காயத்ரி? நேத்து சத்யா அத்தை மாமாக்கு அட்வைஸ் பண்ணான்னு தானே கோச்சுக்கிட்டீங்க. ராகினியும் கண்டிச்சீங்க. ஏ, அதுக்கு என்ன இப்போ? கீழே போய் பாருங்க. சத்யா, நீ சொன்னதாமா சரி. பேப்பர்ல கூட அப்படிதான் போட்டிருக்கான். ஏன்பா, என்னப்பா நடக்குதுங்க? ஏன்பா, என்னாச்சு? ஓ, மறக்கிற அளவுக்கு போயிட்டீங்களா? குமார், என்ன சொல்ற? இன்னும் என்னமா சொல்லணும்? நேத்து தான் சத்யா உங்களுக்கும் அப்பாவுக்கும் அட்வைஸ் பண்ணா மரியாதையா இல்லாம நடந்துக்கிறான்னு சொன்னீங்க. நானும் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி சண்டை போட்டேன். இப்போ ஒன்னா கூடி கொஞ்சம் கொலை வரீங்க. குமார், என்னடா இது? என்ன சொல்ற? ஏதோ ஒரு நாள் சண்டை போட்டா எப்போ அப்படியே இருக்கணுமா? அப்படியே இருக்கணும்னு சொல்ல, ஆனா எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்றேன். என்னடா, என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்னும் ஆகல. உங்களுக்காக பேசி நான் சண்டைக்காரன் ஆயிட்டேன்ல, அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்குப்பா. மாமா, அத்தையும் மாமாவும் என் மேல கோவப்பட்டாங்க தான். அதுக்காக பேசாம இருக்க முடியுமா? நீங்க பேசுங்க சரிங்க, ஆனா என்ன கோமாளி ஆக்க வேணாம் தான் சொல்றேன். என்னடா சொல்ற? இப்போ ஒன்னு யாரு கோமாளி ஆக்குனது? என்னங்க? இரு ஜானகி, ஏண்டா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நாங்களே நேத்து சத்யாவை தப்பா பேசிட்டோமேன்னு வருத்தப்பட்டு இருக்கோம். நீ என்னடா எப்போ சண்டை போட்டுட்டு இருக்கணும்னு சொல்ற? நீங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறினா நான் என்னப்பா பண்றது? நீங்க தான் அவளை திட்டுனீங்க, இப்ப நீங்க தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. சத்யாவை ராகினி விஷயத்துல தலையிடாதன்னு சொன்னீங்க. உங்க பேச்சை கேட்டு நான் பேசினேன். இப்ப நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டீங்க. ஆனா நான் மட்டும் மூஞ்சியை திருப்பிட்டு தெரியணும். உங்களுக்கு எல்லாம் உறவை அணைச்சு போக தெரியுது, எனக்கு மட்டும் தெரியல. அதானே? குமார், என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? அப்படி நாங்க என்ன செஞ்சிட்டோம்? அட போங்கம்மா. சத்யாவை அளவுக்கு மீறி தூக்கி வச்சு பேசுனது நீங்க தானே? ஏன் அதுல என்ன தப்பு? அவங்க மருமகளை பத்தி அவங்க உயர்வா பேசினா உனக்கு என்ன பிரச்சனை? நான் உங்ககிட்ட பேசல. ஆனா என் பொண்டாட்டிய பத்தி தானே பேசினேன். டேய், என்னடா இது? எதுக்கு சண்டை போடணும்னு ஒரு விவசாயே இல்லையா? குமார், நேத்து ராகினியை கோச்சுக்கிட்டு பேசுனது சரிதான். ஆனா அதுக்கப்புறம் சத்யா வந்து பேசினா. இந்தாங்க விஷம். இத குடிச்சா இன்னைக்கு இவ செத்து போயிடுவா. இவ செத்துட்டா நீங்க கோவப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ எந்த விஷயமும் இருக்காதுல்ல. அப்பா என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா என்ன மன்னிச்சிடுங்க. இல்லனா என்ன கொன்னிடுங்க. ஏன் மாமா, எந்த உரிமையில இவளை நம்ம கோச்சுக்கிட்டோமோ திட்டமோ அதே உரிமையில இவளை நம்ம மன்னிச்சு ஏன் மாமா ஏத்துக்க கூடாது? நாங்க காட்டின வெறுப்பு ராகினி இந்த அளவுக்கு பாதிக்கும்னு நாங்க நினைச்சு பார்க்கவே இல்லை. ரொம்ப நன்றி சத்யா. இதாப்பா நடந்தது. சத்யா எங்க தப்ப சுட்டி காட்டினா நாங்களும் புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அவங்க தான் அறிவாளி, நாங்கெல்லாம் முட்டாள் இல்ல. என்ன குமார், என்னாச்சு உனக்கு? குமார், நீ டோட்டலா மாறிட்ட. நான் தான் முன்கோவக்கார முரட. எதுக்கு எடுத்தாலும் கத்துவேன் பேசுவேன்.
அப்ப கூட நீ அண்ணன்ற முறையில அமைதியா தானே பேசுவ. அப்பா என்ன திட்டினா கூட நீ எனக்காக பறிஞ்சு பேசுவ. இதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தப்ப கூட நீ தான் அண்ணங்கிற முறையில என்ன வந்து ஜாமீன்ல எடுத்த. நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் இருந்தப்ப கூட எனக்காக துடிச்சேன்னு சத்யா சொன்னா. இப்போ உனக்கு என்ன ஆச்சு? என்ன கண்டாலும் பிடிக்கல, சத்யாவை கண்டாலும் பிடிக்கல. அப்பா அவளை பாராட்டி பேசினாலும் உனக்கு பிடிக்கலையா? என்ன அண்ணியாரே, உங்க பழைய வேலையெல்லாம் திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? பிரகாஷ் என்ன சொல்ற? என்ன சொல்றது? அதான் திட்டம் போட ஆரம்பிச்சிட்டீங்களே. குமார் கிட்ட என்ன சொல்லி ஏத்தி விட்டீங்க? நீங்க சொன்னதையெல்லாம் கேட்டு பழையபடி நடக்க ஆரம்பிச்சிட்டான். ராஜுவா பிரிச்சாச்சு. அடுத்த டார்கெட் நானா? பாத்தீங்களா எதுக்கு எதை பேசுறாருன்னு? என்ன கொல்ல வந்ததும் இல்லாம இப்ப எப்படி பழிய தூக்கி போடுறாரு பாருங்க. பிரகாஷ், உன் பேச்சு எனக்கு சுத்தமா பிடிக்கல, விட்டுரு. அதான் குமார், எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அண்ணியார நீ அடிச்ச, தள்ளி வச்ச, அவங்க தப்புக்கு தண்டனை கொடுத்த. இன்னைக்கு அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆடுற. நிறுத்துடா. எனக்கு சொந்தமா யோசிக்க தெரியாதா? அவன் சொல்லி தான் செய்வேனா? பெருசா யோகி மாதிரி பேசுற. அவளை கத்தியால குத்தி கொல்ல பார்த்து வந்தானே நீ. இப்ப என்ன புதுசா நல்லவன் மாதிரி பேசிட்டு இருக்க? நீ சொல்றது அவங்க நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். இதோ இப்ப சொன்னியே, உன்னை ஜாமீன்ல எடுத்தேன், ஹாஸ்பிட்டல்ல உனக்காக துடிச்சேன், எல்லாத்தையும் பார்த்தேன்னு. அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. உன்னை அப்படியே விட்டுருக்கணும்டா, நீ செத்துருப்ப. குமார், டேய் என்னடா அது? கூட பிறந்தவன் செத்தாலும் கவலை இல்லைன்னு பேசுற? அப்பா, உணர்ச்சி வசப்பட்டு ஒண்ணும் ஆக போறது இல்ல. கூட பிறந்தவன் தான், ஆனா ஏன் பொண்டாட்டியை கொல்ல பார்த்திருக்கானே. என்ன மாமா உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க? அவர்தான் நான் இல்லன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல. எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப அவர் செத்தாலும் பரவாயில்லன்னு பேசிட்டு இருக்கீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? நேத்து நான் பெரியவங்களை எதிர்த்து பேசினேன்னு என்ன கண்டிச்சீங்க. இன்னைக்கு அவங்க என்கிட்ட சிரிச்சு பேசுறாங்க, அதுக்கு கோவப்படுறீங்க. இவர் சாகட்டும்னு வேற பேசுறீங்க. எனக்கு உங்ககிட்ட எந்த பேச்சும் இல்ல. ஏன் அவ பேசினா என்ன? அவன் எதுக்கிட்ட பேசணும்? அவ என் பொண்டாட்டி. இந்த வீட்டுல அவ்வளவு ஒரு ஆள் தானே. ஓ, பொண்டாட்டியை சொன்னாலே கோவம் வருதோ? அப்ப ஏன் பொண்டாட்டியை கொல்ல பார்த்திருக்கியா? அதுக்கு என்ன சொல்றது? சொல்லு. என்னப்பா இது? வீட்ல இப்படியா சண்டைய சச்சரவுமா இருக்கிறது? அது அவங்கிட்ட சொல்லுங்க. அண்ணியாரே, ஏற்கனவே சொல்லிருக்கேன், இது ஏன் குடும்பம். இங்க 4 பேரும் ஒத்துமையா இருப்போம். காசு பணம் இருக்கோ இல்லையோ, எந்த நேரமும் அண்ணன் தம்பி தங்கையா ஒத்துமையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் அதைத்தான் என் சொத்தா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு ஏதாவது வேட்டு வைக்கணும்னு நினைச்சு இவனை ஏத்தி விட்டு எங்களுக்குள்ள பிரிவை உண்டாக்க நினைச்சீங்க, நீங்க தொலைஞ்சீங்க. பாத்தீங்களா, கொலை பண்ணவும் வந்துட்டு இப்ப தொலைச்சிருவேன்னு சொல்றாரு. டேய், நீ அடங்க மாட்டியா? நான் தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கே போலீஸ்க்கு போயிருக்கணும், கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். செய்யாம விட்டம் பாரு. செஞ்சிருந்தா இப்ப ஏன் முன்னாடியே நெஞ்சு நிமித்தி பேசிட்டு இருக்க மாட்டேன். சும்மா நிறுத்து. இன்னும் பெருசா பேசுற. கொல்ல வந்தது யார் தெரியுமா? சொல்றா. அது யாரும் இல்ல. சொல்லிடாத. சொன்னா உன் அண்ணன் பேரை எழுதி வச்சுட்டு நான் தூக்கல தொங்கிடுவேன். அப்புறம் உன் அண்ணனும் அவமானம் தாக்காம மேல போயிருவான். சொல்றாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல. சொல்றா, சொல்லு. குமார், உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா கொல்ல வந்தது நீ தானே, எனக்கு தெரியும். இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காதரா. இதுக்கு கூடி சீக்கிரமே ஒரு முடிவு வரும். அப்பா, எல்லாம் என்னால தானப்பா. இதுக்கு நீ என்னமா பண்ணுவ? என்னங்க இதெல்லாம்? ஒன்னும் புரியலையே ஜானகி. அக்கா, எப்படி போட்ட கொக்கி சரியா வேலை பாக்குதா? என்னக்கா இது? மாமா அப்பா அம்மான்னு யாரையும் விட்டு வைக்காம பேசுறாரு. அதான்டி காயத்ரி, பாத்துக்கிட்டே இரு. இனி இவரை என் பக்கம் முழுசா திருப்புறேன். இப்பதான் இந்த வீட்டுல இவர் எப்படி பாக்குறாங்க. இவரும் இப்பதான் அவங்க மேல கோவப்படுறாரு. விட்டு விலகுற நாள் தூரம் இல்ல. அண்ணன் தம்பி கோட்டை நான் சொல்றான், தூள் தூளா செதறடிக்கிறேன் பாரு. வாங்கண்ணா. குட் மார்னிங் மேடம். மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. வா சுஜாதா. வாங்கண்ணா. வாங்க சுரேஷ். கார்த்திக் அண்ணன் ரெஸ்யூமை மெயில் பண்ணாரு, பாத்தீங்களா? பார்த்தேன். உட்காருங்க சுரேஷ். இல்ல பரவாயில்ல கார்த்திக். சுஜாதா ஒரு நிமிஷம். என்னாச்சு சுரேஷ், சொல்லுங்க. கார்த்திக்,
நான் இங்கே வேலை பார்க்கறது சுஜாதாவோட விருப்பம். நான் இங்கே வேலை பார்க்கணும்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. கண்டிஷனா? என்ன சொல்றீங்க? அண்ணா ம் ஆமாம் கார்த்திக், நான் இங்கே வேலை பார்த்தா ஒரு ஒர்க்கராக மட்டும்தான் இருப்பேன். உங்கள் ஒய்ஃபோட அண்ணனாக இருக்க மாட்டேன். நீங்கள் என்னோட எம்டி, நான் உங்களை சார்ன்னு தான் கூப்பிடுவேன். சுரேஷ், வேலை பார்க்குற இடத்துல உறவு முன்னாடி காட்டுறது தப்புன்னு நினைக்கிறேன். நீங்களும் நான் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்கன்னா நான் இங்கே வேலை பார்க்குறேன். வேலை வேற, சொந்தம் வேற. குடும்ப உறவுகள் வேற, பிசினஸ் வேற. பிசினஸையும் குடும்பத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டா குடும்பமும் சரியா நடக்காது, பிசினஸும் நடக்காது. என்னண்ணா நீங்க? இல்லை சுஜாதா, எனக்கு இப்படி இருந்தால் தான் ஓகே. ஓகே, கோ அஹெட். தேங்க்யூ மேடம். தமைந்தி ஆண்டி சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருந்துச்சு. ஒசூர்லேயும் நல்ல சம்பளம், பட் எனக்கு எங்கள் அம்மாவோட தங்கணும்னு ஆசை. அதான் இங்கே வந்துடலான்னு நினச்சி ஜாப் தேடினேன். அம்மாக்கு ஆன்ட்டி ஃபோன் பண்ணப்ப இதை சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. எஸ் குணா, தங்கச்சி கிட்ட சொன்னா. இன்னும் சொல்ல போனா உங்க அம்மா எனக்கும் நல்ல பழக்கம் தான். ஒரே ஊர் இல்லையா? சரி, நீ என்ன சாப்பிடுற? காஃபி, டீ? இருக்கட்டும் மேடம். என்ன மேடம் கிடம்னு ஆண்டினே கூப்பிடு. ஆண்டி தப்பா எடுத்துக்காதீங்க. அம்மா சொல்லி அனுப்புனாங்க, பெரிய இடம், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும்னு. ஆனா நீங்க ரொம்ப கேஷுவலா இருக்கீங்க, ஜோவியலா பழகுறீங்க. ஏன் குணா, பெரிய இடம்னா இறுக்கமா இருக்கணுமா என்ன? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல ஸ்கில்ஸோட இருக்கீங்க. நீங்க இங்கேயே ஜாயின் பண்ணிக்கலாம். ஆண்டி, அப்ப நாங்க வேலையை ரிசைன் பண்ணிடலாங்களா? ஏன்னா திடீர்னு சொன்னனால அப்படியே வந்துட்டேன். அவங்க கிட்ட முறைப்படி ரெசிக்னேஷன் கொடுக்கணும்ல. அதனால என்ன, அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிக்கிட்டு அவங்க கிட்ட ரிசைன் லெட்டர் கொடுத்துரு. ஓகே ஆண்டி. ஹலோ, அங்க குணான்னு ஒருத்தர் வருவாரு, அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருங்க. அம்மா, வா கார்த்திக். அம்மா, சுரேஷோட சர்டிஃபிகேட்ஸ் நான் பார்த்தேன். சீஃப் மெக்கானிக் போஸ்ட்டுக்கு இவரே அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். என்னப்பா சொல்ற? ஆமாம்மா. ஆண்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும்பா. ஆண்டி, கார்த்திக் அண்ணனோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு, எக்ஸலண்டா இருக்குன்னு சொல்லிட்டாரு. நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க. என் அண்ணன் உள்ள வந்துட்டாருல, இனி நீங்களோ கார்த்திக்கோ கவலையே பட வேண்டாம். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு பிபி, சுகர் இருக்கு. சோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம இனி நீங்க ஃப்ரீயா வீட்லயே ரெஸ்ட் எடுக்கலாம். சுஜாதா, அத்தை உடம்ப பாத்துக்கணும் இல்லங்க? ஓகே ஆண்டி, நான் கிளம்புறேன். குணா, அதான் முடிவாயிடுச்சு ஆண்டி, யார் வேலைக்கு சேரணும்னு. குணா, சாரி ஆண்டி, இது உங்க கம்பெனி, நீங்க சொன்னா நடக்கும்னு அம்மா சொன்னாங்க. பட் இப்போ வரேன் ஆண்டி. அம்மா, இவரு சீஃப் மெக்கானிக்கா ஜாயின் பண்ண வந்தாரு. ஆண்டி, நீங்க கவலையே படாதீங்க. அதான் என் அண்ணன் வந்துட்டார்ல, இனிமே நான் சொன்னதுதான் உங்களுக்கு ஃபுல் ரெஸ்ட். சரி கார்த்திக், நான் புது சைட்டுக்கு போறேன். ஆண்டி, இனிமே உங்களுக்கு எந்த அலைச்சல் கூட தேவையில்லை. நான் வரேன் கார்த்திக். அண்ணே, இனிமே நீ தான் இங்க எல்லாத்தையும் பாத்துக்கணும். சரி, நீ வேலையை பாரு, நான் கிளம்புறேன். கார்த்திக், ஃபேக்டரி ஒர்க் ஸ்டேஷன் எங்க இருக்கு? கார்த்திக், ஃபேக்டரி ஒர்க் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா. வாங்க. வணக்கம் சார். வணக்கம். என்ன பிரகாஷ், எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் நல்லா போகுதா? ஆமாம் சார், நானும் சத்யாவும் சேர்ந்து தான் படிக்கிறோம். நினைச்ச மாதிரியே சட்டுன்னு பாஸ் ஆகி முன்னுக்கு வரணும். எல்லாம் உங்களால தான் சார். என்ன பிரகாஷ்னே, நாங்க சொன்னோம், ஆனா படிக்கிறதும் பாஸ் ஆகுறதும் நீங்க தானே. நிச்சயம் பாஸ் பண்ணுங்க சார். ஓகே, கவனத்தை சிதற விடாம படிங்க. சத்யா விசாரிச்சுதான் சொல்லுங்க. கண்டிப்பா சார். ஓகே ஓகே. சார் 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 பிரகாஷ் உள்ளதான் இருக்காரு. அவரால் உங்களுக்கு ஏதாவது நடக்கலாம். ஹலோ சார், பாதுகாப்பு கொடுக்கணும். சட்டப்படி ஒரு நாள் உங்கள்கிட்ட பாதுகாப்பு கேட்டது உண்மைதான். அதுக்காக என்னை சொங்கி மாதிரி டீல் பண்ணுவீங்களா? உள்ள அவன் இருந்தா என்ன பண்ணுவான்? நான் பாத்துக்கிறேன். அண்ணே, அன்னைக்கு போலீஸ் இல்லைங்கிறதுனால தான் காதோட சேர்த்து அப்புனா. ஏய், என்னோட ஒரு முகத்தை தான் நீ பாத்திருக்க, இன்னொரு முகத்தை பார்த்த நொந்துருவ. அண்ணே, நீங்க சுனாமிலே ஸ்விம்மிங் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியண்ணே. டேய், அது எனக்கும் தெரியும். அப்படி ஸ்விம்மிங் பண்ணும்போது வாயில மண்ணு போச்சுன்னு என்ன பண்றது? ஏய், நிறுத்துக்கடா. 2 பேர் பேசி வச்சு என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? உள்ள போய் எப்படி வேலையை முடிச்சுட்டு வரேன்னு பாரு. குறா, வத்தி குச்சி பத்திக்காதுடா,
யாரும் வந்து ஒரசர வரையிலே. என்ன தம்பி சௌக்கியமா? நான் ஒன்ன கேட்கல, உன் தங்கச்சியை கேட்டேன். பேபி ஃபார்ம் ஆயிடுச்சா? அட என்னப்பா அப்படி பாக்குற? சொன்னேன் அந்த வசந்து கூட சுத்தாத இடம்லாம் சுத்துதுன்னு. அப்படியெல்லாம் சுத்துனா வயிற்றுல தானே வாங்கணும். நான் சொன்னதை நீ கேட்டியாப்பா? டேய் உன் உயிர் போதா? ஒடு பிரகாஷ், இதுக்கெல்லாம் எதுக்கு உயிர் கீருன்னு பேசுற? எனக்கெல்லாம் மானம் போனாலே உயிர் போயிடும். உங்கள மாதிரியா? ஆனா சும்மா சொல்லக்கூடாதுப்பா, அந்த வசந்தையே மடக்கி போட்டீங்களே. என்ன பியூன் தம்பி, சீஃப் இருக்காரா? இருக்கா சார். ஓகே ஓகே, போ போ. அது ஒண்ணு இல்ல பிரகாஷ், உன் அண்ணியோட ஹோட்டல் ஓனரு இன்னொரு ஹோட்டல ஈசிஆர் ரோட்ல கட்ட போறாராம். மினிஸ்டர் அங்க இங்கன்னு போய் கூட காரியம் நடக்கல. இப்ப அது நம்ம கிட்ட வந்திருக்குது. பெரிய ஹோட்டலாம்ப்பா. அதான் கையெழுத்த வாங்கிட்டு அப்ரூவல் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்ன நீ நம்மளா இருந்திருந்தீன்னா கை மேல கமிஷன் விழுந்திருக்கான். இப்பவும் ஒண்ணு கேட்டு போல, நீ ஓகேன்னு சொன்னேன்னு வச்சுக்க எல்லாத்தையும் சொன்னா போற. இதுக்கே எந்திரிக்கிற? உட்காரு உட்காரு உட்காரு. சின்ன பிள்ளையா இருக்கிய. ஹலோ சார், வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க ஏகாம்பரம், வாங்க வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. என்ன வரவேற்பெல்லாம் பலமா இருக்கு? என்ன மேட்ரோடு சரியா வர்றதில்ல போல இருக்க? எங்க ஏகாம்பரம், வரத்தே குறைஞ்சி போச்சு. நீங்க வந்தாலும் அது அப்பப்போ ஏதாவது தேரும். அதான் இப்ப நான் வந்துட்டேன்ல, இனிமே உங்க காட்டுல அடமழை தான், தினமும் அறுவடை பண்ணலாம். அப்படியா? பெரிய மேட்ரா ஏகாம்பரம்? அழுத்தி பிடிச்சா 5 லட்சம் தேரும். என்ன சொல்றீங்க ஏகாம்பரம்? பின்ன காயத்ரி மேட விஷயம் தான். கையெழுத்த போடுங்க, சும்மா பார்ட்டி வச்சு கொண்டாடிடுவோம். அப்படியா? ஃபைல கொடுங்க ஏகாம்பரம், இப்பவே முடிச்சிடுவோம். அட என்ன சார் இவனுக்கு பயந்துட்டு தூக்கி போட்டீங்க? இவெல்லாம் சொல்லலாம் சார், நீங்க கையெழுத்த போடுங்க. சாரி சார், நீங்க முதல்ல கிளம்புங்க. என்ன சார் இப்படி அலறீங்க? சார் உங்களுக்கு பிரகாஷை பத்தி தெரியாது. அவர் லஞ்ச ஒழிப்பு அதிகாரியே லஞ்ச வழக்குல மாட்ட வச்சவர் சார். நான் சிக்கினா அவ்வளவுதான், தயவு செய்து கிளம்புங்க. என்னது, லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியை மாட்டி விட்டது இவனா? நல்ல காமெடி சார் இது. அந்த உஷாராணியை மாட்டி விட்டதே நானு. என்ன சார் சொல்றீங்க? பிரகாஷ் தானே எல்லாம் பண்ணது. அட நீங்க வேற சார், இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏய் என்ன கதவெல்லாம் அடைச்சிட்டு வர? ஒண்ணு இல்ல. என்ன திமிர் இருந்தா என் ஆபீஸ்க்கு வந்து என்ன பத்தியே பேசுவேன்? நீ பணத்துக்கு சேர்த்து தான் கொடுத்திருக்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண அவ்வளவுதான். என்னை வேணி தொட்டு இல்ல பாரா, எனக்கு காவலுக்கு வந்த போலீஸ் வெளியே தான் இருக்காங்க. இதே ஆபீஸ்ல உன் கையில விளங்க மாட்டி இழுத்துட்டு போக சொல்ல என் பேரை பாத்துக்கிறேன். என்ன சொல்லுவ? வெளியே போய் பிரகாஷ் என்ன குனிய வச்சு கும்முலான்னு சொல்லுவியா? சார் இங்க ஏதாவது பாத்தீங்க? இல்லையே பிரகாஷ், நான் ஒண்ணுமே பார்க்கலையே. ஆமா சார் யாரு? கேட்டியா? சார் ஒண்ணுமே பார்க்கலையா? உன்னை யாருன்னு கேக்குறாரு. என்ன செய்யலாம்? சார் கிரீன் இங்க்ல சைன் பண்றவரு. இங்க அவர் சொல்றதா நடக்கும். வெளியே போய் என்ன போட்டு வெளுத்துட்டான்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. சரியா சொன்னீங்க பிரகாஷ் சார். சாரா